அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் இயேசு இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப இயேசு இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளின்றி இயேசு அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்கா தேசத்திலே திருச்சபை கிறிஸ்துவம் வளரத் தொடங்கிய நேரம். அப்பொழுது அங்கே விரைவாக கிறிஸ்துவத்தை வளர்க்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு முறை ரோமாபுரியிலே நடந்ததா. பல சபைகளிலிருந்து அதிபர், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஒரு அருட்தந்தை எழுந்து சொன்னார், இதோ எங்களுடைய சபையை அங்கே அனுப்புங்கள். ஏனென்றால் நாங்கள் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்கள் சென்று பள்ளிகளை தொடங்குகின்றோம், குழந்தைகளை ஆதரிக்கின்ற இல்லங்களை தொடங்குகின்றோம். அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவை எளிதாக எங்களால் அறிவிக்க முடியும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அமர்ந்து விட்டார். யாரும் அந்த கருத்தை வரவேற்கவில்லை. அதன் பிறகு இன்னொரு சபையை சேர்ந்த அருட்சகோதரி எழுந்தார்கள், சொன்னார்கள், இதோ எங்களுடைய சபையை அனுப்புங்கள்.
நாங்கள் அங்கே சென்று மக்களுக்கு மருத்துவமனைகளை கட்டுகின்றோம். அந்த மருத்துவமனைகளிலே அவர்களுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றுகின்றோம். எங்களுடைய சேவையை பார்த்து பல நம்முடைய மதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். கூறிவிட்டு அவர் அமர்ந்தார். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுங்கள். ஏனென்றால் எங்களுடைய சபையினுடைய காரிசமே கிறிஸ்துவை பற்றி போதிப்பதோ. நாங்கள் மலைகளுக்கும் மடுகளுக்கும் மக்கள் எங்கிருந்தாலும் சென்று எவ்வளவு சவால்கள் வந்தாலும் போதிக்கின்ற இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்வோம் என்று அவர்கள் சொல்ல, இப்படி ஒவ்வொரு சபையை சேர்ந்த அதிபர்களும் அருட்சகோதரிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த குருவானவர் எழுந்து, ஆட்சேபனை இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சிறிய சஜஷன் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் செல்வதை விட நான் பக்குவப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசத்திலே ஆழ்ந்து இருக்கின்ற, கிறிஸ்துவை தனதாக்கி கொண்டிருக்கின்ற பல குடும்பங்களை நாம் தேர்ந்தெடுத்தோ அந்த குடும்பங்களை நாம் பயிற்றுவிப்போம். அதன் பிறகு அவர்களை அந்த தேசத்திற்கு அனுப்புவோம். அனுப்பி அந்த மக்களோடு மக்களாக வாழ வைப்போம். இவர்கள் கிறிஸ்துவ விசுவாசத்திலே வாழ்வதை கண்டு கண்டிப்பாக அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்பார்கள், நீங்கள் யார்? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கடவுள் பக்தி இருக்கின்றதா என்று கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்படி கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுதோ அவர்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். அவர்கள் கிறிஸ்துவை பற்றி போதிப்பார்கள், எடுத்து சொல்லுவார்கள். அதன் பிறகு வேண்டுமென்றால் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் அனுப்புங்கள் என்று அந்த வயது முதிர்ந்த குருவானவர் சொல்லுகின்றார். இதை கேட்டவுடனே அந்த அரங்கத்தில் இருந்த அனைவருமே கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சிறந்த முறை. இதோ பண்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களை அனுப்புவதின் வழியாக நாம் அந்த இடத்திலே ஆண்டவருடைய தேவ வார்த்தையை, ஆண்டவர் விரும்புகின்ற அந்த திருச்சபையை நாம் உருவாக்கலாம் என்று ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு அதுபோல நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களை அனுப்பினார்கள் என்று கூறப்படுவது உண்டு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், இதோ கடுகு விதை சிறியது, ஆனால் அது வளர்ந்தோ பெரிய மரமாக மாறுகின்றது. An act of kindness, an act of love, an act of brotherhood. சிறியது. நாம் அடுத்தவர்களை நேசிக்கின்ற அந்த செயல்கள் சிறிய செயல்கள். இதோ ஆபத்தில் இருக்கின்றவனுக்கு உதவுவது, ஒருவரிடத்திலே அன்போடு பேசுவது, ஆதரவோடு இருப்பது என்கின்ற இந்த சிறிய சிறிய விதைகளை நாம் இருக்கின்ற இடத்தில் போட்டால் போதும், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. எப்பொழுதோ நாம் இந்த சிறிய விதைகளை போடுகின்றோமோ அந்த விதைகள் பெரிய மரங்களாக மாறும். கடுகு விதை என்ன நம்ம கடுகு விதையா நினைச்ச கூடாது.
அன்போடு பாசத்தோடு நாம் செய்கின்ற செயல்கள் தான் மாபெரும் தாக்கத்தை உருவாக்கும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் அன்னை தெரேசா. அவங்க எங்கேயும் போயிட்டு பெருசா ப்ரீச் பண்ணதான் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. எங்கேயும் சென்றோம் அவர்கள் நான் இறைவார்த்தையை போதிக்கின்றேன் என்று சொன்னது இல்லை. ஆனால் அன்னை தெரேசா அந்த ரோடு ஓரங்களிலும் சேரி பகுதிகளிலும் யாருமே கண்டுகொள்ளாமல் இருந்த ஏழைகளை, எளியவர்களை, நோயாளிகளை, குஷ்டரோகிகளை, சீழ்பிடித்து கிடந்த மக்களை அவர்கள் எடுத்து அரவணைத்தோ செய்த அந்த சிறிய காரியம்தான் திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ. அதே போல்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுதோ ஒரு ரோடோரத்திலே கிடந்த சாதாரணமான பிச்சைக்காரனை என்னுடைய சகோதரன் என்று சொல்லி அரவணைத்து கொண்டாரோ, அவனுடைய ஆடையை போல தன்னுடைய ஆடையை அவர் தயாரித்து கொண்டாரோ, அப்பொழுதுதான் திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ. அதைதான் இயேசு கிறிஸ்து கடுகு விதை என்று சொல்லுகின்றார். நீ பெருசா செய்யணும்னு நினைக்காத. இயேசு கிறிஸ்து அழகான ஒரு கேள்வியை கேட்கின்றார். உங்களிலே குற்றமே செய்யாதவன் கல்லெறியுங்கள். அவர் செய்த அந்த சாதாரண சிறிய காரியம் ஆலமரமாக மாறியதோ. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை காப்பாற்றிய பிறகு அவள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள். அந்த ஒரு சிறிய காரியம்தான் ஒரு மாபெரும் ஆலமரமாக மாறியது. அதே போல்தான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுதோ இதைதான் எதிர்பார்க்கின்றார். கடுகு விதையாக இருக்கின்ற நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். அந்த நல்ல காரியங்கள் ஒரு ஏழை இடத்திலே, ஒரு பரிதபிக்கின்றவன் இடத்திலே, ஒரு மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளியின் இடத்திலே நீ காட்டுகின்ற அந்த கருணை, அந்த உண்மையான பாசம், உண்மையான அக்கறை, அந்த விதைகள் விதைத்தாலே போதும் அது மாபெரும் மரமாக மாறும். அப்படி மாறுகின்ற பொழுதோ திருச்சபை தானாக வளரும். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு நம்மிலே பல பெரிய பெரிய அதிகாரிகளாக உத்தியோகத்திலே இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுதோ வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய அக்கம் பக்கத்திலே இருக்கின்ற மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் உங்களோடு பழகுகின்ற பொழுதோ நீங்கள் காட்டுகின்ற அந்த இரக்கம், நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆறுதல், நீங்கள் கொடுக்கின்ற அந்த தைரியம் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அதை செய்தாலே போதும் திருச்சபை வளரும். இதைதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார். அதை நாம் செய்திட தேவையான ஆற்றலையும் சக்தியையும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து கேட்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம்.